I want to share what the Lord told me that He has planned to do in 2024. 2024 ஆண்டிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We give you all the glory, Lord. உமக்கு எல்லா மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. In every watch night service, ஒவ்வொரு முறையும் வாட்ச் நைட் சர்வீஸ்ல we look forward to the promise that would come for the next year. அடுத்த வருடத்திற்கான வாக்குத்தத்தத்துக்காய் எதிர்பார்த்திருப்போம். We always say the new year will be a better year. எப்பவுமே சொல்லுகிறோம் இந்த வருகிற ஆண்டு இன்னும் மேன்மையாக இருக்கும். The new year is going to be different. இந்த புதிய ஆண்டு வித்தியாசமாய் இருக்கும். But let me tell you, ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், every day is the same. ஒவ்வொரு நாளும் அதே போலதான் இருக்கும். Every week is the same. ஒவ்வொரு வாரமும் அதே போலதான் இருக்கும். Every year is the same. ஒவ்வொரு வருஷமும் அதே போலதான் இருக்கும். When you have Jesus in your heart. இயேசு உங்கள் உள்ளத்திலே இருக்கும்போது, Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Only thing is, when you walk with Jesus, every day becomes sweeter and sweeter and sweeter. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவோடு நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இனிமையாக மாறுகிறது. Why is 2024 going to get sweeter? எதற்காக 2024 ஆண்டு இனிமையாக இருக்க போகிறது? Because Jesus in you is going to get sweeter from today. ஏனென்றால் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறவர் இன்னும் அதிகமாய் இனிமையாக மாற போகிறார். You're going to experience Jesus. நீங்கள் இயேசுவை அனுபவிக்க போகிறீர்கள். And the year will become sweeter for you. உங்களுக்கு இந்த ஆண்டு இனிமையாக மாறும். So if the year has to be good for you, have the Lord Jesus in your heart. ஆதலால் வருடம் உங்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை உங்க உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். There's no magic about any year. இயேசுவை பற்றின எந்த மேஜிக்கும் இங்க கிடையாது. No, there's no magic about the year. வருஷத்தை பற்றின எந்த மேஜிக்கும் இல்ல. We don't believe in numerology. நம்ம எந்த எண்ணிக்கையிலும் நம்புவதில்லை. We believe that Jesus has made plans for us. இயேசு நமக்காக திட்டம் வைத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். So without Jesus there is no good year. ஆதலால் இயேசு இல்லாமல் நமக்கு நல்ல ஆண்டு இல்லை. So tonight we have come to receive Jesus. ஆதலால் இன்றைக்கு இயேசுவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். We have not come here to receive a good year, but we have come here to receive the good Jesus. நம்ம நல்ல ஆண்டை பெற்றுக்கொள்ள வரவில்லை, நல்ல இயேசுவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். Turn your eyes on Jesus. உங்கள் கண்களை இயேசுவின் பக்கமாய் திருப்புங்கள். Shall we all shout his name? அவர் நாமத்தை சத்தமாய் சொல்லுவோம். Everybody shout Jesus. Jesus. It's no more I, but Jesus living in me. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். And for 2024, 2024 ஆண்டுக்கு the Lord told me தேவன் எனக்கு சொன்னார் and wanted me to tell everyone, ஒவ்வொருவருக்கும் சொல்ல சொன்னார், go enlarge நீங்கள் போய் பெருகுங்கள் and enlarge my territory. என்னுடைய விஸ்தாரமாக்குங்கள் என்னுடைய ஸ்தலத்தை. Go and enlarge. நீங்கள் போய் அதிகமாக்குங்கள். Enlarge my children. நீங்கள் போய் இடத்தை And விஸ்தாரமாக்குங்கள். enlarge my territory. நீங்கள் போய் என் இடத்தை விஸ்தாரமாக்குங்கள். And the Lord showed me Revelation 3:8-10. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தல் 3:8 10 காண்பித்தார். Firstly, he said that he is setting before us an open door. முதலாவதாக அவர் சொன்னார், நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Shall we all say open door? எல்லாரும் சொல்லுவோம், திறந்த வாசல். God is setting before us an open door. தேவன் நமக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். And no man will be able to shut that open door. ஒருவரும் அந்த திறந்த வாசலை அடைக்க முடியாது. And secondly, in verse 9 he says, இரண்டாவதாக 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், I will make those who are of Satan, who are liars, to come and fall down at your feet and acknowledge that I love you. இதோ
பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். In 2024, 2024 ஆண்டில் the agents of Satan who are liars, who have been speaking lies, will come and fall at the feet of God's people and say, God loves you, God loves you, God loves you. பொய் சொல்லுகிற பிசாசின் கூட்டத்தார் வந்து உங்கள் காலில் விழுந்து சொல்லுவார்கள், தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார். Amen. ஆமென். And thirdly he says, மூன்றாவதாக சொல்லுகிறார், the hour of trial is going to come to the whole world. இந்த முழு உபத்திரவமும் அது உலகத்திற்கு வரப்போகிறது. To test the people of the world. உலக மக்களை சோதிக்கும்படி. But you who have kept my command, ஆனால் என்னுடைய கற்பனையை கைக்கொண்ட உங்களுக்கோ I will make you endure. நீங்களோ நிலைத்திருக்கும்படியாய் செய்வேன். I will keep you, I will protect you. உங்களை பாதுகாப்பேன், உங்களை காத்துக்கொள்ளுவேன். This is from the word of God. இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. And based on this, the Lord told me 12 things. இதை சார்ந்து ஆண்டவர் எனக்கு 12 காரியங்களை சொன்னார். This year 2024, every bondage that has bound God's people so far and stopped them from moving forward shall be broken. இந்த வருடத்திலே ஜனங்கள் முன்னேறாதபடி தடை பண்ணுகிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் முன்னே போகாதபடிக்கு இதுவரைக்கும் அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகளை எல்லாம் நான் இந்த வருடத்திலே உடைத்து போடுவேன் என்று சர்வ வல்லவர் சொல்கிறார். This year every bondage that bound God's people from moving forward shall be broken. And secondly he says, இரண்டாவதாக சொல்லுகிறார், this year the gifts of my Holy Spirit shall operate mightily in the ministry of those who are in the deliverance of God's people, deliverance of the people who are under the protection of the evil powers. ஜனங்களை விடுவிக்கிற ஊழியத்திலே இக்கட்டிலே இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளிலிருந்து விடுவிக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வல்லமையாக கிரியை செய்யும். Amen. இந்த வருடத்திலே கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை வரங்களை ஜனங்களை விடுவிக்கும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக அவர் மகிமையாக செயல்படுத்த போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? I'm sorry. Thirdly, the Lord told me, மூன்றாவதாக தேவன் சொன்னார், never again shall my people suffer bondage and affliction. என் ஜனங்கள் மீண்டும் ஒருபோதும் கட்டையோ உபத்திரவங்களையோ அவர்கள் அனுபவிக்க போவதில்லை. The fourth point he said, நான்காவதாக சொன்னார், from now on I shall make my people enjoy serenity and peace. இது முதல் என்னுடைய ஜனங்கள் அமைதலும் சமாதானத்தையும் அனுபவிப்பார்கள். In 2024, the reward for all their labor for my kingdom thus far shall be enjoyed by them. 2024 ஆண்டிலே தேவ ராஜ்யத்திற்கான உழைப்புகளுக்கான பலனை அனுபவிப்பார்கள். My people who have labored for me all these years, from now on in 2024, they'll have serenity and peace. இந்த வருடங்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்திற்காய் உழைத்த மக்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். And number 5, ஐந்தாவதாக, he said, my grace shall be sufficient for my people who have endured pain and suffered humiliation for my sake, and peace will now come into their families, and rest shall govern their homes. என் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவத்தையும் அவமானத்தையும் சகித்தவர்களுக்கு என் கிருபை போதுமானதாய் இருக்கும். இது முதற்கொண்டு சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும், அவர்கள் வீட்டை நிரப்பும். Till now, God's people who are laboring for the Lord had several afflictions in their families. இதுவரைக்கும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களுடைய குடும்பத்திலே अनेक உபத்திரவங்களை கண்டார்கள். But from now on, ஆனால் இப்பொழுதிலிருந்து God's people, every one of you who carry the name of Jesus, you will have peace and rest in your families. இது முதற்கொண்டு தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் உங்கள் வீட்டிலே சமாதானமும் அமைதியும் காண்பீர்கள். இயேசுவின் பெயரை தரித்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும்
இந்த வருடத்திலிருந்து அமைதி இருக்க போகிறது, சமாதானம் இருக்க போகிறது, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் பெருக போகிறது. கர்த்தர் இதை 2024 வருடத்திலே அவருடைய பிள்ளைகள் அனைவர் மீதும் அனுப்புகிறார். ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. Sixthly he says, ஆறாவதாக சொன்னார், sixthly the Lord told me, my purpose for which I have called my people shall be fulfilled in all realms of their callings and also in their families. என்னுடைய ஜனங்களை நான் எந்த நோக்கத்திற்காக அழைத்தேனோ அந்த அழைப்பு அவர்களிலும் அவர்கள் குடும்பங்களிலும் நிறைவேற்றப்படும். Many of my people say, did God really call me? The callings are not working, the promises are not working, and they have been bound, unable to go forward till now. அநேகர் சொல்லுகிறார்கள், உண்மையாகவே ஆண்டவர் என்னை அழைத்தாரா, அவருடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லுகிறவர்களின் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய போகிறார். In 2024, 2024 ஆண்டில் everyone's calling will be confirmed by God and open doors will be given to them. ஒவ்வொருடைய அழைப்பும் தேவனாலே உறுதிப்படும், திறந்த வாசலை தேவன் வைப்பார். The purpose God has called you, God will make it happen. தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். In your families also, your children and your family members will have great open doors. உங்களிலும் உங்கள் வீடுகளிலும் உங்கள் குடும்ப மக்கள் மத்தியிலும் திறந்த வாசலை பார்ப்பார்கள். Number 7. ஏழாவதாக God says, I will enlarge the territories of my servants and make them be established in the land. தேவன் சொல்லுகிறார், என் ஊழியருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி அவர்களை தேசத்திலே ஸ்தாபிப்பேன். Every ministry shall enlarge in 2024. 2024 ஆண்டிலே ஒவ்வொரு ஊழியமும் விஸ்தரிக்கப்படும். And it will have results across the world. உலகமெங்கிலும் அதற்கான பலனை காண்பீர்கள். Number 8. எட்டாவதாக No man shall be able to resist or stand against my servants who profess my name. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஊழியர்களுக்கு ஒருவராகிலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. God will make sure that none of his servants are resisted by anyone. ஒரு ஊழியராகிலும் ஒருவராகிலும் எதிர்க்காதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். They will not be able to stand against God's servants. தேவ ஊழியர்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. 2024 will show that. 2024 ஆண்டு அதை காண்பிக்கும். Number 9. ஒன்பதாவதாக This is quite important. இது ரொம்ப முக்கியம். God says, I will now make my hand that governs the nations to come upon the nation. தேசங்களை ஆளுகை செய்கிற கரத்தின் மேல் என்னுடைய கரங்கள் வரும். No. தேசங்களை ஆளுகை செய்யும் என்னுடைய கரம் தேசத்தின் மீது இந்த வருடத்திலே வரப்போகிறது. I will make my hand that governs to come upon the nation. My hand shall deliver those who are oppressed and give them freedom to rise above all their oppressors. என்னுடைய கரம் உபத்திரவப்படுகிறவர்களின் எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிக்கும். All people in the nation shall now begin to enjoy peace. தேசத்தில் இருக்கிற யாவரும் தேவ சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பார்கள். Let us continue to pray for this prophecy to be fulfilled. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி நாம் யாவரும் This particular prophecy, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். Let's And continue. number 10. பத்தாவதாக I will restore my goodness for the nation. தேசத்திற்கான நன்மையை நான் மீண்டும் கொண்டு வருவேன். And number 11. 11 My gracious power shall come upon the children of my people across the land to enable them to prophesy and through prophecy rise to greater heights and through that accomplish great things in the secular realm. தேவ பிள்ளைகளின் மீது என்னுடைய No, I will translate. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் மீது கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்கதரிசன வரங்களை ஊற்றப் போகிறார். அந்த தீர்க்கதரிசன வரங்கள் மூலமாக அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவார்கள். உங்கள் பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறபடியினால் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவார்கள். அப்பொழுது
அவர்கள் தேசத்திலே உயர்ந்த காரியங்களை ஸ்தாபிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். This is the future of your children. Number 12. 12வதாக, Finally, this year I will adorn my people with accolades in high places. இந்த வருஷம் என்னுடைய ஜனங்களை உன்னதமான இடங்களிலே அமைப்பேன். Amen. ஆமென். உன்னத பாராட்டுதல்களை இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறவர்களுக்கு தேசத்திலே ஆண்டவர் அருளப் போகிறார். This year God is going to adorn his people with accolades in high places. இதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். This is the decision of God. ஆகவே நாம் தைரியமாக இந்த வருடத்திற்குள் பிரவேசிப்போம். So with confidence we are going to enter into this year. The Lord is coming with us. தேவன் நம்மோடு கூட வருகிறார். This is a year of rising higher. இந்த வருடம் நாம் உயர எழும்புகிற ஆண்டாயிருக்கிறது. This is a year of open doors. இது திறந்த கதவுகளின் ஆண்டு. This is a year when the wicked people who are liars will come and say, God loves you, God loves you, God loves you. துன்மார்க்கர்களும் பொய்யர்களுமாய் இருக்கிறவர்கள் வந்து உங்களை பார்த்து தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிற ஆண்டு. This is a year when affliction comes upon the people of the world, God will protect his people and will make them endure. இந்த வருடத்திலே தம்முடைய ஜனங்களுக்கு உபத்திரவம் வரும்பொழுது தேவன் அவர்களை பாதுகாத்து நிலைத்திருக்கும்படி செய்வார். And for this God has given us a new song. இதற்காக தேவன் நமக்கு ஒரு புது பாடலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு புது பாடலை இந்த வருடத்திலே வெளியிடும்படி கிருபை செய்திருக்கிறார். God has given us the grace to release a song this year. என் பிள்ளைகளோடு சேர்ந்து அதை நாங்கள் பாட விரும்புகிறோம். I would like to sing this song along with my children. உயர்ந்து எழும்பத்தக்கதாக, உயரத்தில் பறக்கும்படியாக ஆண்டவர் கிரியையை செய்ய போகிறார். God is going to work so that you will soar high and rise above. இந்த பாடலை நாங்கள் பாடிய பிறகு பாஸ்டர் பால் தங்கை அவர்கள் இந்த பாடலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இந்த தீர்க்க தரிசனத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். After we finish singing this song, Pastor Paul Thangaya will dedicate this song and pray for our family and for our ministry. கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் கோஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் கோஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். ஒடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அழுந்திடும். உனையொடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள்
உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கரும் காலில் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். துன்மார்க்கரும் காலில் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். Amen. எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? நீங்கள் மேலே எழும்ப போகிறீர்கள். God is going to lift you up. எல்லாரும் இதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்களா? நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிக்க போகிறேன். சொல்லி பாடு. நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Amen. Hallelujah. We're going to pray for this beautiful song. ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. உயர பறந்திடுவாய். You will rise above and fly. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது வருஷத்துல நீ உயர்ந்து உயர பறந்திடுவாய். Look to your neighbor and say, in this new year you are going to rise above and fly. You are going to fly high. Hallelujah. நீ உயர பறக்க போகிறாய். Somebody clap your hands and praise the name of Jesus. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை துதிப்போமாக. Our gracious and loving Heavenly Father,
We thank you, God, for this beautiful song thy servant has released with his family. I pray in the name of Jesus that this song will become a prophetic song for the year 2024 for the glory of Jesus Christ. We pray that even as we listen, even as the millions listen to this song, they will rise above and they will fly high. ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல இந்த அருமையான பாடலை உம்முடைய தாசனுக்கும் குடும்பத்திற்கும் நீர் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. புது வருஷத்துல நாங்கள் உயர்ந்து பறக்க போகிறோம். சபை உயர்ந்து பறக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த பாடல் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த பாடலை ஆசீர்வதிக்கிறேன். I pray for this beautiful family. You will bless them, Lord. You will be with them, Lord. You will lift them up, oh God. You will continue to protect them in this coming year. In Jesus' name we pray. Amen. Amen. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.